படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம். வணக்கம். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. அவள் குடியிருக்கிற வீட்டில் அவளுக்கு மாலை சூட்டிய மணாளன் எழுந்திருப்பதற்கு முன்னாலே அவனுக்கு காபி தயாரித்து வைக்கிறார். காபி தயாரித்ததற்கு பிறகுதான் அவனை துயில் எழுப்புகிறார். அதற்கு பிறகு வாசலில் கிடக்கக்கூடிய தினசரியை கொண்டு போய் கணவன் கையில் கொடுக்கிறார். அதற்கு பிறகு அவள் பெற்றெடுத்த 2 பிள்ளைகளுக்கும் அவனுக்கும் காலை உணவை தயார் செய்து மதியம் சாப்பிடுவதற்கான உணவையும் தயார் செய்து கொண்டு கணவனோடு கைகோர்த்து கொண்டு 2 சக்கர வாகனத்தில் பயணிக்கிறார். கணவன் அந்திமாலையில் வீட்டுக்கு வருவதற்கு முன்னாலேயே இவள் முன்கூட்டியே வந்து விடுகிறாள். வீட்டை துலக்குகிறாள். குழந்தைகளினுடைய கனவுகளுக்கெல்லாம் அவள் சிறகுகள் தயாரிக்கிறாள். இத்தனைக்கும் அவள் கோவிலுக்கு போவதில்லை, சாமி கும்பிடுவதில்லை. இப்படி ஒரு பெண் இருப்பாளானால் ஒரு வீடு வீடாக மட்டுமல்ல, அது கோவிலாக மாறிவிடும். தெய்வம் தொழாள், கொழுந்தன் தொழுதழுவாள், பெய்யன பெய்யும் மழை. மழை பெய்ய வேண்டுமானால் நியதியும் நிறமும் மாறாமல் ஒருவன் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இயங்கிக் கொண்டிருந்தவள் இவள். கோவிலுக்கு போகாவிட்டாலும் குடும்பத்தை கோவிலாக மாற்றினாள். ஆகவே அவள் பெய் என்று சொன்னால் மழை பெய்யும் என்று நம்புகிறான் வள்ளுவன். நாளை சந்திப்போம், திருக்குறளை சிந்திப்போம்.